முதலமைச்சர் நீங்க தான் ஆட்சியில் இருக்கீங்க, அப்போ உங்களுக்கு கீழே தான் நாங்கள் வேலை பார்க்கணும் வேண்டியது. முதலமைச்சருக்கு கீழே தானே சார் எல்லா கலெக்டரும் இருக்காங்க. அப்போ அந்த அதிகாரிகள் எப்படி முதலமைச்சரை மீறி எப்படி செயல்படுவாங்க? கண்டிப்பாக நெகட்டிவாக ஏதாவது நடவடிக்கை எடுத்தால் நம்மளை வேற ஏதாவது இடைஞ்சல் குடைச்சல் கொடுப்பாங்க. எதுக்கு வம்பு, சரி கண்டுக்காம போவோம். அந்த மனநிலைக்கு மாற்றிட்டாங்க அதிகாரிகள். ஐஏஎஸ் ஆஃபீஸர்கள் எல்லாம் அப்படி மாற்றி விட்டுட்டாங்க. இந்த கேடுகட்ட திராவிடியா சித்தாந்தம் அப்படி மாற்றி கொண்டு போயாச்சு. இப்போ அதனால தான் இவர் கவலைப்படுறாரு, அப்படி வந்துடும் அப்படின்ட்டு. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் 2026க்கு பிறகு நீங்கள் முதலமைச்சரும் கிடையாது, உங்கள் குடும்பமும் அதோட காலி தான். அதுக்கு பிறகு நீங்கள் அரசியலில் பெரிய அளவில் சாதிக்க முடியுது, என்னுடைய கணிப்பு. அந்த சூழலை நோக்கி தான் நகருது. ஒரு சித்தாந்தம் அழிய போகுது, இந்த திராவிடியா சித்தாந்தம் அழிய போகுது. மறுபடியும் ஒரு தேசிய சித்தாந்தம் தமிழகத்தில் வேறு உண்டிட்டு அது வளரப்போகுது. அது இப்போ பலன் கொடுக்கும் 2026ல். அதுக்கு பிறகு இந்த எத்துவாளித்தனம், இந்த வெள்ளைக்காரனுக்கு கொடி பிடிக்கிறது, பிரிவினைவாதம் அத்தனைக்கும் முற்றுப்புள்ளி கிடைச்சி போயிடும். ஒரு புனிதம் தமிழகத்தில் மறுபடியும் மலரும், அவ்வளோதான். அது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வரும்போது இவங்க அதுக்கு பிறகு தேர்தல் நடந்தால் என்ன, நடக்கணும், நீங்களே அது சீனில் இருக்க மாட்டீங்களே.